அன்பு சொந்தங்களே, சில மணித்துளிகளுக்கு முன்பு நம்முடைய அன்பு தலைவர் எல்லாம் இணைந்து சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற அந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை சென்னையிலிருந்து துவங்கி வச்சிருக்கிறாங்க. நாளை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதுமே காலை 9 மணிக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஆரம்பித்து வைத்துவிட்டு மாவட்ட தலைநகரத்தில் ஆரம்பித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. நாளை கிராமம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்ல இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பூத் அளவில் ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து வீடு வீடாக சென்று கையெழுத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய வெப்சைட்டை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க துவங்கி வச்சாங்க. அதுல டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வெப்சைட் 6 மொழியில் இருக்கும். தமிழ் மொழியில ஓபன் ஆகும், ஆங்கிலத்தில் இருக்கும், தெலுங்குல இருக்கும், கன்னடத்தில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். ஸோ இத்தனை மொழிகள்ல அந்த வெப்சைட் இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த சென்சஸ் படி சற்றேறக்குறைய 11% மக்கள் மாற்று மொழி பேசுறவங்க நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் இருக்கிறாங்க. அவங்க எந்த மொழியில் வேண்டுமானாலும் சென்று இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணி கையெழுத்து போடலாம். அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு கவுண்டா பதிவாகும். நாம டிரான்ஸ்பரன்சிக்காக அந்த வெப்சைட்ல தினமும் எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற கவுண்டர் ஆரம்பிக்கும் போது 0ல இருந்து அதை நீங்க பார்க்கலாம். அதுல கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நாம பிசிக்கலா வாங்கக்கூடிய கையெழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய கட்சி அலுவலகத்திற்கு தொகுப்பாக அது வரும். நம்முடைய நோக்கம் மே மாத கடைசிக்குள்ள 1 கோடி கையெழுத்து வாங்கிய பிறகு நாம நேரடியாக அதை நம்ம மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா அவங்க எடுத்துட்டு போய் தமிழகத்தினுடைய மக்கள் குரல் என்ன என்பதை சொல்ல நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நாளைக்கு காலையில தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இதை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கம்பீரமாக இதை எடுத்திருக்கின்றோம் என்றால், அன்பு நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், இதற்காக முதல் பொதுக்கூட்டம் மார்ச் 23ஆம் தேதி சாயங்காலம் திருச்சிராப்பள்ளியில நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த பொதுக்கூட்டம் மார்ச் 29ஆம் தேதி திருநெல்வேலியில, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளூர்ல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி காஞ்சிபுரத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி சேலத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையில, மே 3ஆம் தேதி மதுரையில, கோயம்புத்தூர்ல மே 11ஆம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மே 11ஆம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விடுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது ஒரு போட்டியாக நம்ம பொன்னார் ஐயா அவர்கள், ராஜா அண்ணன், தமிழிசேகா சொன்னது போல இது ஒரு போட்டியாக நாங்க எப்பவும் அரசியல் பண்ண விரும்பலைங்க. இது போட்டி கிடையாது. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு 3வது மொழி படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும், எனேபிளிங் பண்ணணும் என்பதற்காகத்தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது அரசியல் ரீதியாக நாங்க யாரும் போட்டி போடல. மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம். நிச்சயமாக இதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு, ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா அரசியல்ல வாக்கு மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்பது தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதற்காக வாக்கு செலுத்துகின்றோம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். மே 2026 புது ஆட்சி இங்கே வரும் பொழுது இந்த கல்விக் கொள்கை என்பது உங்களுடைய அடிப்படை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் 2026 ஆட்சியில் அமையும் பொழுது அது நடக்கும். அதற்கு நீங்க இந்த கையெழுத்து இயக்கத்தில் அன்பான எங்களுடைய வேண்டுகோள், நீங்க பங்கேற்கணும், நீங்க கையெழுத்து போடணும். குறை நிறைகள் இருக்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும். நம்முடைய வெப்சைட்ல நீங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் போடும் பொழுது உங்களுடைய ஃபீட்பேக், கமெண்ட், கருத்துக்கள் எதிர்ந்தாலும் நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது கையெழுத்து இயக்கத்தை பற்றி உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி.
இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது, அந்த கேள்விகள்லாம் கேளுங்கன்னே பதில் சொல்றோம். நன்றி, வணக்கம். ஹலோ, இல்லைங்கண்ணா, கலந்து கொள்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அந்த கூட்டத்துக்கு போறாங்க, முதலமைச்சர்கிட்ட தெளிவு கேட்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யார் அன்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசல. எதற்காக இந்த கூட்டம், என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க? இன்னைக்கு அந்த முதலமைச்சர் அவர்களுடைய உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. 543 மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே 543 இருந்தா தமிழகம் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும். 39க்கு பதிலாக 31. முதலமைச்சருடைய முதல் கருத்து. ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா அது 848 மாறும் பொழுது, 543 என்பது 848 மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய 22 உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு 10 தான் கிடைப்பாங்க, அதுல 12 இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும். அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம், நம்மை போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா, கர்நாடகா, நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் புரியவில்லை, எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம். இதிலே நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மிக தெளிவாக புரோரேட்டா, விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 543 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7.17% இன்னைக்கு 543 தமிழகம் இருக்கு. அது எல்லோரும் தெரிஞ்சது. சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம், அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா. அது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை. இதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஒரு படி மேல போய் நாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து, கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு, வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசு கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. முதல்ல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு, ஏன்னா இப்பெல்லாம் அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான். ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு போன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படைன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு 848 யாராவது சொன்னாங்கன்னா, யார் சொன்னாங்க 848 எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்ல. தகவல் எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க, அல்லது 39ல் 8 குறைக்க போறாங்க, புதிதாக வரக்கூடிய 22ல் 12 குறைக்க போறாங்க. யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இன்னைக்கு பங்கேற்றிருப்பாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அந்த அறிக்கை எழுதுறாருன்னா, 2000ல்
எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க. அது எப்படி போடுறாருன்னா, முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு. இது 1976 இருந்து நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அது 2001 மாட்டி இருக்க வேண்டும். அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம், இதை இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு, தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2000. அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல, 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு அதான் 2026 முடிவுக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில் அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில், அறிக்கையில் ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000 செஞ்சாங்க கூட ஏன் சொல்ல மாட்டாரு? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, எனக்கு 2026 உங்களுக்கு தெரியும், நாம் பேசுவது 30 ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் 30 லட்சம் பேர், 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்வது, புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? அதனால் சம்பந்தமே இல்லாம 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம். இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பத்தி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமாயிருக்கு அதை பத்தி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல, ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியில இருந்து தகவல் சொன்னாங்க. அந்த காக்கா தமிழ்நாடு தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன், வாங்கன்னு சொன்னா போவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம், எஸ். ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம், நீட் அனைத்து கட்சி கூட்டம், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம், அல்லது வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம். அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை. எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க. நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி குறையும் சொல்றீங்களே, எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம். அல்லது தமிழ்நாட்டுக்கு 22 எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல 12 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதற்கும் பதில் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, மத்திய அரசு சொல்லல, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல, பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்க கூட்டத்தொடர்ல நாங்க அதை பேசல. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படைன்னு சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாம நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறார், நாங்க 2026 செய்ய போறோம் அப்படின்னா நாங்க வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஏன்னா அது கொள்கை முடிவு, கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்கிறோம். முதலமைச்சர் கூட்டட்டும், உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? அதே என்சிஆர்பியினுடைய டேட்டா 2022 டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா 2023, 24 டேட்டா என்ன வெளியே வரலீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆண்டு 8.9% கிரைம்ஸ் அதிகமாக இருக்கு. 2021க்கும் 22க்கும் 23, 24 ரிப்போர்ட் வரலீங்கன்னா, அடிப்படையில் கிரைம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நான் சொல்லிங்க, தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுறார், கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு,
அதனால வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண் ஆர்டர்லி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ஏடிஜி லா அண்ட் ஆர்டரை அக்னாலேஜ் பண்றாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்கன்னா, சாமானிய மனிதர்கள் பேசும் பொருள் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு. இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்தில் இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோங்கண்ணா. ஆனா எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா, 2 கட்சிகள் என்ன பேசினாங்க, 2 கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க, 2 கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க. அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பல. அது எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்ல, நாங்க கொடுக்க போறது இல்ல. அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணுங்கன்னா, நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கின்றோம் அண்ணா. மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பத்தி நம்ம பேசுவோங்கண்ணா. சாம் சார் சொல்லுங்க. It's a political question with Tamil Nadu BJP taking an anti-people sentiment in terms of your stand in be it NEET exemption or 3-language policy or now delimitation. Does the Tamil Nadu BJP run the risk of getting itself politically isolated in Tamil Nadu? My friend Sam Daniel from NDTV has asked a question. Tamil Nadu BJP has taken an anti-people stand. Anti-popular stand. I really don't know what is anti-people stand. I also don't know what anti-popular stand. If the DIPR, which is run by Tamil Nadu government and some DMK channels, consider this is a popular stand, I'm sorry, you are mistaken, my brother Sam. So Tamil Nadu BJP has taken a very popular people's stand that 3-language is the need of the hour. NEET is the need of the hour. And more importantly, Tamil Nadu people have given highest respect for Honorable Prime Minister Narendra Modi ji. I am not making this as a political statement, and we are very, very clear. Come May end, we will reach our target of 1 crore signature, and it will be a resounding success. That is why we have announced our public meeting and gatherings also. And you will see what is popular, what is not popular post May month. Would the central government be willing to now bring about a constitutional amendment if they seriously mean that the government is committed to ensure continuation of the present MPs proportions in all states? Sir, you are a very senior journalist. I am not. You are a very seasoned journalist also, sir. Right now, the Article 81 of the Indian Constitution, it talks about 543, it talks about population, it talks about 1971 census. When the time comes in the parliament, when the NDA, BJP, when our leaders have to announce the change in demarcation of new boundary, the increase in numbers, whenever the announcement has to happen, that point of time, like one nation, one election, how we have very clearly spelled out what is there, 100% we will spell out. Right now, Amit Shah ji has gone one step further, even before the announcement, to say it will be a pro rata. That is to clarify to any political party that is trying to create any other fissures in our Indian Democratic Republic. So we are very clear, when the time comes, when the central government announces it to the Indian public, it will be made exactly like how we have made one nation, one election. One more question. When
the central government claims that the Prime Minister loves Tamil. Is it also not important to name, for example, trains running through Tamil Nadu in Tamil, to name the flagship programs of the central government? At least some of them, you take turns. One name can be in Tamil, one can be in Telugu, one in Malayalam. Than naming all of them in Hindi, which is being perceived as Hindi imposition in Tamil Nadu. Isn't that very No, important? sir, I only request our Honorable Chief Minister of Tamil Nadu to travel in Rani Velu Nachiyar Express. We will give him a free ticket. Tamil Nadu BJP will book a free ticket for our Honorable Chief Minister, Mr. M.K. Stalin Ayya. And many trains are named. Many trains are named the Tamil icons, including Rani Velu Nachiyar Express, Shivaganga. There is a Sengol Express train which runs during the Kasi Tamil Sangam. It was launched. And why is the Tamil Nadu Honorable Chief Minister not looking at that kind of trains? These are And exceptions, second, sir. These are I'm just coming, exceptions. sir. Second, when the Honorable Chief Minister says, when the Parliament, when Sengol was installed, the DMK had the audacity not to enter the Parliament during the Sengol installation also. That is their highest extent to which they have ill-treated Tamil culture. To what respect the current Chief Minister is talking about Tamil pride? When Sengol was installed in Tamil Nadu, why the Tamil Nadu Chief Minister did not send his MPs to attend it? In fact, they issued a statement that they are condemning Sengol installation. One of their alliance MPs went to the extent of saying, we are bringing monarchy back. Like Chola dynasty, we are bringing monarchy back. Nowhere he has honored. When Kasi Tamil Sangamam, when all the 3 times the Honorable Minister Dharmendra Pradhanji has extended a personal invite to Tamil Nadu Chief Minister through M.K. Stalin, neither did he attend, nor did he send one of his representatives to Kasi. When Saurashtra Tamil Sangam, when the Honorable PM personally extended invite to Honorable Tamil Nadu Chief Minister, he did not go. So nowhere he goes, and then he sits inside and talks about Tamil pride. I am asking the same question back to Tamil Nadu Chief Minister. 8 years you were in alliance, 2006 to 14. What were you doing? Did you bring one train named after a Tamil icon? Why you did not start a Kasi Tamil Sangamam? Why you did not focus on Sengol? Right now, the Central Institute of Classical Tamil, it's translating Tirukkural into 100 world languages. They have completed 53. In the last Kasi Tamil Sangamam, 23 of our Sangha Ilakiyam is translated to Hindi. Why is Tamil Nadu Chief Minister not looking at that? Why is he sitting in his room and every single time is only trying to attack BJP, trying to attack Modi ji on flimsy reasons, sir? How would you justify keeping all the flagship programs of the central government only in Hindi, but not in any of the other languages? Sir, now we have to understand, this is far better than the Congress time, Indira Yojana, Rajiv Yojana, this Yojana, that Yojana, grandchildren Yojana. We are not doing that kind of politics. And these people were 8 years present in the UPA government and the cabinet. They were shamelessly accepting Indira Gandhi Yojana, Rajiv Gandhi Yojana, and they were shamelessly putting boats in Tamil Nadu. Why is Chief Minister currently concerned with? We are not focusing on any single leader. We are only having Prime Minister Yojana. A Chief Minister who is copying the Prime Minister's scheme, the reason being the pharmacy. A Chief Minister who is blindly copying the Prime Minister's schemes in Tamil Nadu by renaming it. I don't think he has got any right to comment on the central government's program. But do you think it's time the BJP at least could bring about changes to make sure names of all, flagship programs are named in all languages, not just in Hindi? Do you think they should make a beginning now? Sir, now you have to understand, sir, it is not that it is intentionally done. Any scheme, any name, if you understand, when it comes in Tamil Nadu, it is coming in Tamil name only. For example, if you are looking at the Farmers Yojana, the Krishi Yojana, in Tamil Nadu, it becomes Vivasayigal Ookatthogai. That is how the ad is. That is how everything. Everybody knows, sir. In Selva Magal Semipu Thittam is the Tamil name. In Delhi, it could be a Hindi name. When it comes to Tamil Nadu, even in postal office, it is named in Tamil as Selva Magal Semipu Thittam. That is how translation. Why is Tamil Nadu Chief Minister not popularizing the Tamil name? Why is he not popularizing Selva Magal Semipu Thittam? Why is he not popularizing Vivasayigal Ookatthogai Thittam? Why is he not popularizing Pradhama Mantri Pharmacy? Maruthuva, Makkal Marundagam. These are all Tamil names which is kept in Tamil for Tamil Nadu state. Why is the Chief Minister not popularizing? So he is sitting in his chair only making just flimsy grounds is attacking. Last question, sir. In several education parameters, despite its 2-language policy, Tamil Nadu's educational indices are much better than North Indian states. That's what the school education minister also argues. Why should you impose a model that has not really worked well even in northern states on a state that's performing well? To answer this question, sir, now we have to understand
they look at only GER. GER is the only data the Tamil Nadu government brings to say, look at gross enrollment ratio, we have crossed 50%. I am sure, Sam sir, you know it has also dropped down to 49. Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us passed civil service? Last year, Tamil Nadu 45. 10 years back, we were at 120. How many of us get into medical colleges, IITs? How many of us get into it? Tamil Nadu has become one of the state which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu Education Minister not looking at that? Education is not about number of schools or number of toilets. It is also about quality. Tamil Nadu scores high because of access to education, because more schools. That is not them. Karmaveer Kamarajaraya built 18,000 schools. Because of that, the access to education is good. That is why we are topping most parameter. Moment it comes to quality of education, why Tamil Nadu is in the bottom of all the tables, sir? So with regards to the delimitation, you are saying that enough clarification has been given, but your alliance partner PMK and its party president who was there at the all-party meeting says that the Home Minister spoke only about how nothing would change for Tamil Nadu, but he did not speak about what will change for the northern states. So which means there is something that is going to happen, and that is why it feels like we need to be prepared in advance. Sir, when Home Minister speaks in Coimbatore, uses the word called pro-rata, he spoke at the Home Minister of Bharat. Pro-rata applies to all the single state that comprises Bharat. So pro-rata is for Tamil Nadu, is for Kerala, is for UP, is for West Bengal, is for Kashmir. Home Minister never said pro-rata for Tamil Nadu and not pro-rata for other states. All the states in our country, Home Minister has very clearly said it is pro-rata. In the Parliament, when, if at all, when the central government has to speak about this, that point of time we'll speak. Right now, why are they trying to fish in troubled waters, the DMK? And even for our alliance partners, whatever little doubts they might have, our leaders have decided that for all the parties which have participated, தமிழ்லே சொல்லிடுறாங்க, நம்ம எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, அல்லது ஐயம் இருக்கு, அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சிகளை யார் முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாளை மறுநாள் 45 கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம். தனித்தனியாக ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் போவாங்க, குழுவாக போய் பண்றோம். சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம். இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க, ரூம்குள்ள பேசுறது வேற, அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசைக்கு அண்ணன் ஹெச் ராஜா மூத்த தலைவர், அவங்களே நேரடியாக போக போறாங்க. 45 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க, நாங்க தீர்க்கிறோம். அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவெடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம். அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். So could you repeat that part in English as well? Madam, we have resolved yesterday, our leaders of BJP Tamil Nadu, all the senior leaders, that we will write to all the 45 political parties which were present in, which were invited by Tamil Nadu CM Honorable M.K. Stalin. So we will seek a time from each of those political party. Our senior leaders, including Ayya Pon Radhakrishnan avargal, H. Rajaji, Tamilisai Akka, all the leaders here, they will personally go visit their party office or wherever they want us to come. To all the 45 political parties, we believe it is our duty to go and clarify, if at all they have a doubt. We don't mind even going and meeting an ideologically opposite party like Dravida Kalagam also. When Chief Minister is doing a meeting only misguiding and lot of lies, BJP will do the productive work. Go and clarify. If they have a doubt, we don't mind clarifying the doubt inside the room or wherever they want us to come. We are going to do it. Starting from tomorrow, we are going to write a letter to all the 45 political parties which were invited to the all-party meeting by Tamil Nadu Honorable CM Stalin. So you had mentioned about who, broke this information about 848 seats in the parliament, but the MPs who were there present in the new parliament building say that there are 848
seats that is inside the parliament building, and that is why, they feel like this is a threat that is incoming, then that they have I to know, be proactive. this is where it is coming, madam. Tamil Nadu CM must have sent திமுக MP கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா போய் ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு திமுக MP உட்காந்து 1 2 3 4 848 எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மேடம், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினாங்க. அந்த சட்டசபை 234க்கு தான் போடப்பட்டதா? அந்த சட்டசபை பெருசா தான் போட்டாங்க, நம்ம பயன்படுத்தல வேற. நாங்களும் போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு 421க்கு சீட்டு போடலாம், அப்ப 421 அதிகமாகுமா நான் கேட்கலையே. ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கையான. இந்த பழைய பார்லிமெண்ட் 100 வருஷம், 1921 இருந்து 2024 100 வருஷம் தாண்டிட்டு. இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த 848 சீட்டை யார் என்னாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. அது எந்த நேரத்தில் எந்த நம்பர்னு சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் கொடுக்கிறோம். So with respect to both delimitation and the three language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamal Hassan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. உலக நாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனா சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுக்காக எம்பின்னு. யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமா இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமா இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம், அப்பனா 38 × 2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியா எல்லாம் சொல்றாங்க. அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50 × 2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதிச்சிருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கணும் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது. ஆனா வானதி அக்கா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அக்கா நேற்று எல்லாருமே நம்முடைய கோர் கமிட்டியில் இருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தொகுதி வேலை இருக்கு. அதே போல நயினார் அண்ணா அவர்களுக்கும் வேலை இருக்கு. காலையில எல்லாம் மீட்டிங்ல இருந்தாங்கன்னா, ஸோ நயினார் அண்ணா அவர்கள் நாளைக்கு அவருடைய பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போவாங்க. எல்லா தலைவர்களும் ஒரு பகுதியில் எடுத்துட்டு போவாங்கண்ணா. So yesterday you had said that Home Minister Amit Shah is coming back again and a lot of changes are going to come. What kind of changes? No, madam. The question was, every time Home Minister comes, is there a change? Home Minister sir is coming on 6th of March, is coming for a CISF, Central Industrial Security Force, is coming for a government program, and there is no public reception, no public program. Is landing in Ranipet area, is landing in a base, and then he will attend that program, will fly back. நன்றிங்கண்ணா. எல்லா பத்திரிகை நண்பர்களும் சிறப்பு